வணக்கம். அமைதி எல்லாருக்கும் பிடித்தமான விஷயம். எங்க அமைதியா இருந்தா மட்டும் இங்க யாருக்கும் பிடிக்கல. ஒரு மனுஷன் அமைதியா இருக்காரு அப்படின்னா அதை குறை சொல்லலாமோ? பாராட்டணும்ல. அந்த மனுஷன் எந்த அளவுக்கு அமைதியானவர் தெரியுமா? அதிர்ந்தே பேச மாட்டார் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா எங்க அமைதியா இருந்தா மட்டும் நீங்க எல்லாரும் குறை சொல்றீங்க. என்ன, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போரை அவர் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் தூங்கி எழுந்தோன்னு இந்த உலகத்துக்கு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குறை சொல்றோம். அறிவாளிகள் எப்போதும் அமைதியா தான் இருப்பாங்க. அடிமுட்டாள்களும் அமைதியா இருப்பாருங்கிறல வாஸ்தவம். அறிவாளிகள் இருக்கக்கூடிய சபையில அடிமுட்டாள்கள் அமைதியாக இருந்தாகணும். இருந்தாலும் எங்க அப்படிலாம் நீங்க நினைக்கப்படாது. என்னவோ ட்ரம்ப் பேரை கேட்டாலே எங்க பயந்துட்டு அமைதியா இருக்கிற மாதிரியும், பத்திரிகையாளர்களை பார்த்தாலே எங்க பயந்து ஓடுற மாதிரியும், பாராளுமன்றத்தை பார்த்தாலே எங்க பயந்து நடுங்குற மாதிரியும் நீங்க எல்லாம் கற்பனையா பேசின்னு இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமா வாய்ப்பு இல்ல. புரிஞ்சுக்கோங்க, எங்க வாய்ப்பு இல்ல சொல்றேன். அப்ப பாராளுமன்றம் வரல அப்படின்னு கேக்குறேன், பதில் சொல்றேன். இப்படி ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்லைங்க. ட்ரம்ப் பேசும்பொழுது மட்டும் எங்க அமைதியா இல்ல. நாட்டுக்குள்ள பசுமாட்டின் பெயரால் கொலை நடக்கிறதா? மோடிஜி அமைதியா இருப்பார். மத கலவரம் நடக்கிறதா? மோடிஜி அமைதியா இருப்பார். மணிப்பூர்ல கலவரம் நடக்கிறதா? எங்க மோடிஜி அமைதியா இருப்பார். இங்க பெண்கள் ரேப் பண்ணி கொல்லப்படுறார்களா? பாஜக மெம்பர்ஸாலேயே பெண்கள் ரேப் பண்ணி கொல்லப்படுறார்களா? அதுக்கும் எங்க ரொம்ப அமைதியா இருப்பார். தேர்தல் முறைகேடு நடக்கிறதா? அதுக்கும் அமைதியா இருக்கார். எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கார் அப்படின்னு கேக்குறல. இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறச்சு அமைதியா தானே இருந்து ஆகணும். அதனால எங்க அதுக்கு அமைதியா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குத்தம் சொல்லிட்டே இருக்காரு. இதுல வேற பாராளுமன்றம் வரல. இப்போ மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. பிரதமர் அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். கேள்வி கேட்டா பரவாயில்ல, யாருக்கிட்டையானு பதில எழுதி கொடுத்து வாங்கியானும் படிச்சிடலாம். மானாவாரியா கழுவி கழுவி ஊத்துறல. ஆபரேஷன் சிந்தூர் என்னாச்சு, அதுல 5 ரஃபேல் வீழ்த்தப்பட்டதா? ட்ரம்ப் இப்படி சொல்றாரு, அதுக்கு ஏன் நீங்க பதில் சொல்லல? யாராவது இந்த மாதிரி தீவிரவாத முகாம்கள் மேல பாம்பு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவத்துக்கிட்டே சொல்லிட்டு போவாளா? அப்ப நீங்க உண்மையாவே அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தினீங்களா இல்லையான்னு பல கேள்விகள் கேட்கிறாளே. போதா குறைக்கு கீழடி அறிக்கையை ஏன் ஏத்துக்கல? ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல? தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி கொடுக்கல? SSA ஃபண்ட் ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாளே. கஷ்டமாச்சே. கழுவி கழுவி ஊத்துவாளே. அதனாலதான் பாராளுமன்றம் வரல. அதுக்காக நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லாம இருப்பாருன்னு நினைக்காதீங்க. லண்டன் போயிருக்கார். நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் லண்டன்ல இருந்து பதில் சொல்லு. பாராளுமன்றம் வந்துதான் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. பாராளுமன்றத்துலதான் செங்கோலை நட்டு வச்சிருக்காரு. அது ஒண்ணு போதாதா? எங்க மோடிஜி இந்த நாட்டுக்கு பண்ண சேவையா? அதையும் மீறி பாராளுமன்றம் நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? அவரை போய் இல்ல கமல் படத்துல கமல் டைலாக் ஒண்ணு வரும்ல, எனக்கு நான் கேள்வியே தெரியாது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிக்காரங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு எங்க தெரியாது. பத்திரிகைக்காரங்க என்ன கேள்வி கேட்கறான்னு தெரியாது. ராகுல் காந்தி என்ன கேட்கிறாருன்னு தெரியாது. கேள்வி தெரிஞ்சாதானே என் பதில் சொல்ல முடியும். அதுக்காக எங்க பார்லிமெண்ட் செஷன் அப்போ லண்டனுக்கு கிளம்பி சுற்றுலா போயிருக்கார். இது தெரியாம அவர் குறை சொல்லிட்டு போகையா. எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு சுற்றுலா போயிட்டு இருக்காரு இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு கேட்கறதுக்காக போயிருக்கார். அந்த சுற்றுப்பயணத்தை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவன் இவன் அப்படின்னு பேசிட்டார். அந்த ஸ்டாலின் என்ன சொல்றானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டார். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்படி ஒருமையில பேசலாமா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறா. என்ன பண்றது, கூத்தூர் பேக்டோர் வழியா வந்தா இப்படி என்ன பேசுறாரு. காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் வராம உன்னிகிருஷ்ண குரலா வரும் அப்படிங்கிற மாதிரி மக்களை சந்தித்து வாக்கு பெற்று அதனுடைய அரசியல் அறிவை எல்லாம் காமிச்சு ஓட்டு கேட்காம கூத்தூர் வழியா வந்தவரால் வேற எப்படி பேச முடியும்? இல்ல இன்னொன்னு எல்லாரும் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி பேசிட்டாரு ஒருமையில. இதுவே திமுக காரால யாரானும் அப்படி ஃப்ளோல பேசினா அதிமுக காரா சும்மா இருப்பாளா? இந்த நடுநிலை நக்கீஸ் அப்படிங்கிறவா சும்மா இருப்பாளா அப்படின்னு கேக்குறா. என்ன பண்றது? ராசா ஒரு தடவை உவமைக்காக ஒரு பழமொழியை சொல்லிவிட்டார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி குயோமியோ குயோமியோன்னு குதிச்சு என் பிறப்பையே இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு எல்லாம் எல்லாரையும் விட்டு பேச வச்சார். இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் ஒருமையில பேசியிருக்கார். இப்ப யாருமே பொங்கலையே அப்படின்னு கேள்வி கேட்கிறா. என்ன பண்றது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஜாதி அப்படிங்கிறது ரொம்ப 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 கீழே இருக்கக்கூடிய ஜாதி. ஒரு வாட்டி பாமக தலைவர் ராமதாஸ் சொன்னாருன்னா, 10,000 பேர் கூட இல்லாத உன்னுடைய இதுக்காக நான் உன்கிட்ட பாக்கணுமா?
பேசணுமா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. அதனால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா அவர் பிறப்பால் ஆண்ட ஜாதி கிடையாது, பிறப்பால் பிராமண வர்ணமும் கிடையாது, பிறப்பால் சத்திரிய வர்ணமும் கிடையாது, வைசிய வர்ணமும் கிடையாது. எல்லாத்துக்கும் கீழே இருக்க வர்ணங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியால எப்படி பேச முடியாது? இதுவே வேற ஒரு ஆண்ட ஜாதி, ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதி, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேராத ஜாதி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருப்பாரா அப்படின்னு எல்லாரும் கேட்கிறான். வாஸ்தவம் தான். என்ன பண்றது, இங்க எல்லாமே ஜாதி அரசியல் அப்படிங்கறது இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஜாதி பார்க்கக்கூடிய சிந்தனை இருக்கு. அப்படிங்கும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை என்ன வேணாலும் பேசலாம். பட் ஊழல் குற்றவாளி, ஊழல் ராணி, கொள்ளைக்காரி அப்படின்னு பேர் வாங்கின ஜெயலலிதா, சந்திரலேகா மேல ஆசிட் அடிச்ச ஜெயலலிதாவை இரும்பு பெண்மணின்னு சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஏன்னு கேக்குற, எல்லாம் பிறப்பு தான். அவ வேற ஜாதி, ஜெயலலிதா வேற ஜாதி, மு க ஸ்டாலின் வேற ஜாதி இல்லையா? அதனால உரிமையில எடப்பாடி பழனிசாமி பேசலாம், பேசிட்டு மன்னிப்பு கேட்காமலும் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயம்னு இந்த சமூகம் பேசுறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எது நடந்தாலும் இங்கெல்லாம் இது ஒரு விஷயமா அப்படின்னு பேசக்கூடிய சிந்தனை தானே நமக்கு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு பையன் பீஸா டெலிவரி பண்றதுக்காக போயிருக்கான். அந்த பையனை நிறுத்தி பஜ்ரங் தள் கும்பல் என்ன பண்ணிட்டு அப்படின்னா, நீ எடுத்துட்டு போற பீஸா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு விசாரணை பண்ணியிருக்கா. அது நான் வெஜிடேரியன் பீஸா. ஆர்டர் பண்ண பொண்ணுக்கு போன் பண்ணி, நாங்க இந்த மாதிரி பஜ்ரங் தள்ல இருந்து பேசுறோம், இந்த புனிதமான மாதத்துல நீங்க இந்த நான்வெஜ் பீஸாவை ஆர்டர் பண்ணலாமா அப்படிங்கறதுக்காக போன் பண்ணி நான் பாருங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிவிட்டா, நான் ஹிந்துவே இல்ல, நான் என்ன வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னு பொழிச்சுன்னு மூஞ்சிலே துப்பிவிட்டா. பஜ்ரங் தள் கும்பல் வேற வழியே இல்லாம, சரி சரி மேடம் உங்களுடைய ஆர்டரை நாங்க அனுப்பிச்சு வச்சுடுறோம், தடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப எல்லாரும் என்ன கேட்கறா, இதை பார்த்துட்டு இப்படி எல்லாம் நடந்தா இந்த பாரத தேசத்துக்கு டூரிஸ்ட் வருவாளா, சுத்தி பாக்குறதுக்கு வெளிநாட்டுல இருந்து யாரானும் வருவாளா, அவ எல்லாரும் அசைவ பிரியர் புலால் கறி சாப்பிடுறவாளாச்சே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? அப்ப இந்த பாரத தேசத்துல உணவு பாதுகாப்பு இல்ல, உணவு சுதந்திரம் இல்ல, மத சுதந்திரம் இல்ல, பேச்சு சுதந்திரம் இல்ல அப்படின்னா எப்படி டூரிஸ்ட் வருவா அப்படின்னு கேக்குறேன். ஏன் வரணுங்கிற, வராமதான் போட்டுமே. இந்த சனாதன நாட்டுக்கு வரணும் அப்படின்னா அவ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த சனாதன நாட்டுக்கு வந்தா சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிற, எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். இங்க கொடுமை நடக்குது, ஊழல் நடக்குது, டர்ட்டியா இருக்கு, ஒரு 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 ஏமாத்து இதுவா இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இந்த சனாதன பாரத தேசத்துக்கு வரணுங்கிற. டூரிஸ்ட் வராம இருந்தா போட்டுமே. இன்னொன்னு, இந்த சைவம் அதாவது மரக்கறி புலால் சாப்பிடுறது அப்படிங்கறது இருக்கு இல்லையா, இது மனிதாபிமானத்துல மட்டும் சொல்லல. ஐயோ உயிர்களை எல்லாம் அடிச்சு கொண்டு சாப்பிடுறேல அதுக்காக நிறுத்துங்கலாம் இங்க யாரும் சொல்லல. அதை மீறியும் இங்க ஒண்ணு இருக்கு. 16ஆம் நூற்றாண்டோ 17ஆம் நூற்றாண்டோ இன்னைக்கு சரியா நினைவில்லை. அப்ப நான் ரொம்ப சின்ன குழந்தை. அது வரைக்கும் எங்க அத்திம்பேர்கள் எல்லாருமே எல்லா புலால் கறியும் சாப்பிட்டுன்றதா இருந்தா. மாட்டுக்கறியா, குதிரைக்கறியா, கோழிக்கறியா, மீனா, நண்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் இருந்தா. அதன் பிறகு காம்படிஷன் அதிகமாயிடுது. யார் உயர்ந்த ஜாதி அப்படின்னு நிலைநிறுத்துறதுல காம்படிஷன் அதிகமாயிட்டதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தான்னா, அத்திம்பேர்கள் எல்லாருமா சேர்ந்து இனிமே அத்திம்பேர்கள் யாரும் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தா. அன்னில இருந்து இப்ப நாங்க புலால் சாப்பிட்டு இருந்தோமா, அப்புறம் புலால் சாப்பிடறத நிறுத்தினோமா, அதுக்கப்புறம் தான் புலால் சாப்பிடாதவாதான் ஒசந்த ஜாதி அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்கணும். நாங்க சாப்பிடும் போது அது புனிதம், சாப்பிடாத போது அது புனிதம். அப்போ அத்திம்பேர்கள் எல்லாம் சாப்பிடறத நிறுத்தினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் புலால் சாப்பிடாதவாதான் ஒசந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்கி. புரியுறதோ? இப்ப எதுக்கு புலால் சாப்பிடப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோன்னு இப்போ ரோட்ல ஆர்டர் பண்றவால நிறுத்தி என்ன சாப்பிடுறேன்னு கேட்கிறோம். நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே நீங்க என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன படிக்கலாம், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறத நாங்க டிசைட் பண்ணுவோம். இப்ப ஆல்ரெடி உத்தரப்பிரதேசத்துல பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வலு ஏற ஏற இந்தியா முழுக்க, சாரி பாரத தேசத்துக்கு முழுக்க இத பண்ணிட்டு இருப்போம். டூரிஸ்ட் வந்தா என்ன, வராட்டி என்ன. அப்போ உணவு அப்படிங்கறத மனிதாபிமானம், உயிர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை அப்படிங்கறத விட யாரு ஒசந்த வர்ணம் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுலயும் காட்டுறதுலயும் தான் இருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களுக்கு லேசா தலை சுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கா. 3 days ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே மனுஷன். அதை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கினா இல்லையா, அதாவது மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் அவளுக்கு தேவையான கவர்மெண்ட் சர்வீசஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்க போய் அந்த கேம்ப் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, அந்த ஒர்க் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து விசாரணை பண்ணியிருக்கான். இதை திமுக கார எல்லாரும் தூக்கிட்டு ரொம்ப பெருமையா பேசுறான். என்ன பார்த்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலே இருந்தால் கூட தன்னுடைய அரசு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. இதுல என்ன பெருமை? எங்க மோடிச்சு கூட தான் வெளிநாட்டுக்கு எல்லாம் போறச்ச அங்க உட்காந்து பிரதமர் வேலையை பாக்குற, அதையே இந்தியாலே இருந்துட்டு பாக்கல அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க ஆன்டி இண்டியன்.
உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் போங்க. 2026 தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்க தேர்தலை எதிர்கொள்ள போறீங்க, எப்படி வின் பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறான். இது எதுக்கு கேட்பானே, நாங்க தான் பல மாநிலங்கள்ல இதோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமே. கர்நாடகால வந்து ஓட்டை வந்து திருடுறது, மகாராஷ்டிரால வந்து ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது ஓட் பேங்க் இல்ல சாரி, கர்நாடகால வந்து ஓட்டு திருடுறது அப்படின்னு ஒண்ணு இல்லையா, மகாராஷ்டிரால வாக்காளர்களின் எண்ணிக்கை திடீர்னு உயர்த்து காட்டுறது. 5 மாசத்துல பார்த்தேன்னா 30 லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிட்டா. இதெல்லாம் ராமராஜ்யத்தினுடைய மகிமை ரகசியம். அது எப்படின்னா நீங்க கேட்கப்படாது சரியா. அப்படி உயர்ந்த எண்ணிக்கை எல்லாமே பிஜேபிக்கு வந்துருது ஓட்டா. அதிசயத்தை பார்த்தீங்களா. இப்ப பீகார்ல தேர்தல் நடக்க இருக்கு. அங்க என்ன பண்ணிருக்கோம், இப்ப வரைக்கும் 51 லட்சம் வாக்காளர்கள் எண்ணிக்கையை குறைச்சிருக்கோம். அதாவது மகாராஷ்டிரால கூட்டினோம், பீகார்ல குறைச்சிருக்கோம். இப்படி பல ஸ்ட்ராட்டஜி, பல வித்தைகளை வச்சுட்டு இருக்கோம். அதுல ஏதாவது ஒண்ணுத்த தமிழ்நாட்டுல அப்ளை பண்ணி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. இதை சொன்னோன்னு என்ன தெரியுமா கேட்கிறா, அப்ப மக்கள் கிட்ட போய் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் நல்லது பண்ணிட்டு அப்படின்னு ஓட்டு கேட்க மாட்டேலா அப்படின்னு கேக்குற. கேட்போமே. எடப்பாடி பழனிசாமி இப்ப சுற்றுப்பயணம் போயிருக்காரு இல்லையா, அந்த சுற்றுப்பயணத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோவில் நிலத்துல இருக்கிறவாளுக்கு அந்த கோவில் நிலத்தையே பட்டா பண்ணி கொடுத்துருவோம், அவாளுக்கே கொடுத்துருவோம், வீடு கட்டுறதுக்கும் காசும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாய மூடல. கோவிலுடைய நிதியில கல்லூரி கட்டினதுக்கும் மருத்துவமனை கட்டினதுக்கும் தப்பு அப்படின்னு இந்த சுற்றுப்பயணத்துல பேசின எடப்பாடி பழனிசாமியோட அதே வாய் இப்ப கோவில் நிலத்துல இருக்கிறவாளுக்கு வீடு கட்டி தருவோம்னு சொல்றாளே அப்படின்னு கேக்குறா. அது வேற வாய், இது நாரவாயான்னு கேக்குறான். உண்மையை நான் எப்படி சொல்ல முடியும்? உண்மையை சொன்னா கேஸ போட்டு விடுறாரு. ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு. அப்போ கோவில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த சுற்றுப்பயணத்தப்போ ஏற்கனவே அவர் ஆட்சியில இருக்கும் பொழுதே கோவில் நிலத்துல இருக்கிறவாளுக்கு அந்த நிலத்தை கொடுக்கறதுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்கினாராம். ஆனா யாரோ போய் கேஸ் போட்டு அதை தடுத்து விட்டாலாம். அது யாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லல. சொன்னார் அப்படின்னா டப்பா டான்ஸ் ஆடிடும். அப்போ கோவில் நிதியில வந்து கல்லூரி கட்டப்படாது, மருத்துவமனை கட்டப்படாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கோவில் நிலத்துல இருக்கிறவர்களுக்கு மட்டும் அந்த நிலத்தை கொடுத்து வீடு கட்டிடுவேன்னு சொல்றாரு. இது சரியா அப்படின்னு நான் கேட்கல. அத்தியம் பேர்கள் அங்க கேட்டு இருக்க ஆன்லைன்ல. அது எப்படி கோவில் நிலத்தை எடுத்து கோவில்ல குடியிருக்கிறவாளுக்கே கொடுக்கலாம்? அதெல்லாம் தப்பான ஒரு காலத்துல கோவிலும் கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய நிலங்களும் அதை தாண்டி இருக்கக்கூடிய வயல்வெளிகளும் அத்திம்பேர்களுக்கு மட்டுமே சொந்தமா இருந்தது. இந்த திராவிட இயக்கங்களும் சுயமரியாதை இயக்கங்களும் தந்தை பெரியாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த பார்ப்பனர் அல்லாத சமூகம்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு எங்களை எதிர்த்ததுனால அதையெல்லாம் விட்டுற வேண்டிய நிலைமை வந்துருது. இல்லைன்னா பல ஏக்கர், பல லட்சம் ஏக்கருக்கு சொந்தக்காரால இருந்தவா எங்க அத்திம்பேர்கள். வரலாறு எடுத்து பாருங்க. இவா எல்லாரும் முழிச்சுட்டதுனால அதையெல்லாம் கொடுக்க வேண்டியதா போயிடுது. அதை கொடுத்ததுலயும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, எங்க வைத்தறிச்சல் சும்மா விடுமா? இப்படி நான் பிராமின்ஸ் எல்லாரும் எங்க கிட்ட இருந்து புடிங்கின்றத கடைசியில என்ன ஆச்சுன்னா, நான் பிராமின்ஸுக்குள்ளேயே இருக்கிறவா கூட ஆண்ட ஜாதி அடிமை ஜாதின்னு பிரிஞ்சு சண்டை போட்டு இருக்கா. எங்க வைத்தறிச்சல் சும்மா விடுமா பாத்துக்கோங்க. அப்படி ஒரு காலத்துல பூஜை பண்றது எங்க அத்திம்பேர்கள் மட்டும்தான். அப்போ அந்த கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களும் அத்திம்பேர்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. பிற்காலத்துல அதெல்லாம் கையை விட்டு போயிடுது. இந்த இந்து சமய அறநிலையத்துறை எப்படியாவது இழுத்து மூடணும் அப்படிங்கறதுல எங்க அத்திம்பேர்கள்லாம் ரொம்ப குறியா இருக்கா. அதனாலதான் ஆனா ஊனா கோர்ட்ல போய் கேஸ போட்டு விடுறா. இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி ஏதோ சிந்திச்சார் அப்படின்னு சொன்னாரு பாருங்க, அதுக்கும் அத்திம்பேர்கள் போய் கேஸ் போட்டு விட்டாலும். இப்ப அதே அத்திம்பேர்கள் இருக்கக்கூடிய கட்சி கூட தான் கூட்டணி வச்சுட்டு நான் வந்து கோவில் நிலத்தை கோவில்ல இருக்கிறவளுக்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். திமுக கோவில் காசுல ஸ்கூலும் காலேஜும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலும் கட்டுறதுதான் தப்பு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னதை நீங்க நம்பணும். ஜெயலலிதாவும் இப்படிதான் இதுக்கு முன்னாடி சொன்னான். ஆனா பாவம் சாகர வரைக்கும் அதை பண்ணவே இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இருப்பாரோ நீங்க நினைக்காதீங்க, அப்படியேதான் இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி இப்ப சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறச்ச மத்திய அரசு, பாஜக அரசு, அதாவது மோடி அரசு, ராமராஜ்ய அரசு நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, நல்லது பண்ணிட்டு இருக்கா. அவளோட கூட்டணி வச்சா உங்களுக்கு எல்லாம் என்ன எரிச்சல் அப்படின்னு கேக்குறான். வாஸ்தவம் தானே? அவர் கேட்கிற கேள்வி வாஸ்தவம் தானே? சமரச சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஃபண்டு, SSA ஃபண்டு 2291 கோடி ரூபாயை கொடுக்காம எங்க மோடிஜி பறிச்சு வச்சுட்டு இருக்க. அது எவ்வளவு பெரிய நல்ல காரியம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியலையே. அதுக்கப்புறம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு 4000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டுக்கு பெண்டிங் இருக்கு. அதை இன்னும் எங்க மோடிஜி கொடுக்கல. இது தமிழ்நாட்டுக்கு பண்ற எவ்வளவு பெரிய சேவை.
இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியல. மும்மொழி கொள்கை, அதாவது இந்தியை எப்படியாவது திணிச்சே ஆகணும், புதிய கல்விக் கொள்கையை திணிச்சே ஆகணும். கீழடி நாகரிகம் கிமு 8ஆம் நூற்றாண்டு அப்படிங்கறத கிமு 3ஆம் நூற்றாண்டா சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க மோடிஜி ஒத்த காலில் நிக்கிற. அது தமிழ்நாட்டுக்கு பண்ணக்கூடிய எவ்வளவு பெரிய சேவை. வெளிநாட்டுல இருந்து யாரானும் முதலீடு பண்ணணும்னு இந்தியாவுக்கு வந்தானா அவளை லபக்குன்னு பிடிச்சு உத்தரப்பிரதேசத்திலயும் குஜராத்லயும் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு நிறைய மானியங்கள் தரோம், நாங்க சீப்பா லேண்ட் தரோம் அப்படின்னு நல்லா பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போறோம். இது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு எங்க மோடிஜி பண்ணக்கூடிய பெரிய சேவை சொல்லுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி மோடிஜி நல்ல ஆட்சி தருவேன், ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு, அவர் கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கோம், 2026ல தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்க போறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இதுல என்ன தப்பு சொல்லுங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு கார் கம்பெனிய திறந்து வைக்க போறேன் தூத்துக்குடியில, விண்ட் பார்க் கார் கம்பெனி அப்படிங்கறத ஒண்ணு திறந்து வைக்கிறேன். இதுல என்ன விசேஷம்னு கேக்குறீங்களா? இந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்கு 200 பேரை ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல என்ன வருத்தம் கேக்குறீங்களா? அதுல எங்க அத்திம்பேர்கள் இல்லைங்கிறது எனக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தால் கூட அந்த 200 பேரும் நான் முதல்வன் ஒரு திட்டம் தொடங்கியிருக்காரு பாருங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த திட்டத்துல பயிற்சி பெற்றவாலாம். நேக்கு இப்ப இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம் மூலியமா இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து சொல்லி கொடுக்கறது, அவளுக்கு IAS IPS ஆகிறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறது அப்படின்னு பண்ணிவிட்டா நாளைக்கு ஃபேன் மாற்றுறதுக்கும் பல்பு மாற்றுறதுக்கும் பைப்பு மாற்றுறதுக்கும் செங்கல் அள்ளிட்டு வரதுக்கும் எப்படி லேபர்ஸ் கிடைப்பாங்க? பாரத தேசம், அதாவது சுமார் ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க அத்திம்பேர்கள் எல்லாரும் இந்த நிலப்பரப்புக்குள்ள பாரத தேசத்துக்குள்ள தபக்கடின்னு வரச்ச கைபர் போலன் வழியா வந்து பாக்குறச்ச இங்க நிறைய மக்கள் தொகை இருந்தது. அப்பயே எங்க அத்திம்பேர் மண்டல டைம்னு ஒரு ஐடியா வந்தது, இங்க நிறைய மக்கள் இருக்கா, இவா எல்லாரையும் நம்ம சேவகத்துக்கு பயன்படுத்திப்போம், அதுக்காகவே வர்ணம் அப்படிங்கறத உருவாக்கி நீங்க இந்த வேலை செய்யுங்கோ அப்படின்னு அப்பயே பிரிச்சு வச்ச. வர்ணத்துக்கு இந்த வேலை அப்படிங்கறத எங்க அத்திம்பேர் பிரிச்சு வச்சோம். இது எவ்வளவு பெரிய சாணக்கிய தந்திரம், AI கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்கிற மாதிரி எந்த வர்ணம் என்னத்தை வேணாலும் படிங்கோ, எந்த வர்ணம் எந்த வேலையை வேணாலும் செய்யுங்கோ அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்படி பண்ணினா என்ன அர்த்தம்? எப்படி லேபர்ஸ் கிடைப்பாங்க? இதுதான் சொல்றது. 2026ல திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். பெரம்பலூர் வேப்பந்தட்டை அப்படிங்கிற கிராமத்துல ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோவிலுடைய தேர் எல்லா தெருக்களையுமே போகலாம், தெருவுல போற அளவுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா, மாரியம்மன் கோவிலுடைய தேர் இந்த தெருக்கு போக மாட்டேன் அந்த தெருக்கு போக மாட்டேன்னு சொல்லப்படாது, எல்லா தெருக்குள்ளயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது சாதாரண மாரியம்மன் கோவிலா இருந்தா பரவாயில்ல, ஸ்ரீவேத மாரியம்மன் கோவில், புரியுறதா? ஸ்ரீவேத மாரியம்மன் கோவில். அப்போ அந்த கோவிலுடைய தேரு எல்லா வர்ணத்து தெருல இருக்கும் போலாமா? சில வர்ணங்கள் இருக்கக்கூடிய தெருவுக்கு பக்கம் போகப்படாது, சில வர்ணங்கள் இருக்கக்கூடிய திசை பக்கமே போகப்படாது. இதுல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்படி ஒரு அறிக்கையை பேஸ் பண்ணி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த அறிக்கையை கொடுத்தது யாரு? இந்த தேர் எல்லா பக்கமும் போகலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாய்ப்புகள் இருக்கு, எல்லாரோடும் சரியா இருக்கு, போலான்னு ஒரு அறிக்கையை கொடுத்தது யாரு? அவன் இந்த சனாதனத்துக்கு எதிரானவா அப்படின்னு சொல்ற. அதனாலதான் சொல்றான் 2026ல திமுக வீட்டுக்கு போகணும். என்னது சனாதனத்தை மீறி ஏற்கனவே எல்லாரையும் படிக்க வைக்கிறது, அதுவும் மிக முக்கியமா பெண்களை படிக்க வைக்கிறது. ராமராஜ்யம் மட்டும் வரட்டும், உங்க எல்லாருக்கும் இருக்கு. என்னுடைய மனக்குமுறல இன்னொரு பெண் பிராமின்ஸ் வெப்சைட்ல சொல்லியிருக்கான், கொட்டியிருக்கான், வேதத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அப்படி அந்த வேதத்தை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரும் யாகம் பண்ணி 2026ல திமுகவை ஆட்சிக்கு வரவிடாம வீட்டுக்கு அனுப்பணும், அதுக்கு ஏதாவது பிராமணர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். எஸ், வேதம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது தெரியுமா? அதை சொல்லி இவாளை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். அதுக்கு 10,000 வேத விற்பனர்களை தேடிட்டு இருக்கணும். அது என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னா 4 வேதத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கணும். சரியாதான்? பிராமண தர்மத்தை பக்காவா ஃபாலோ பண்ணிருக்கணும். வாழ்க்கையில ஒரு தவறு கூட செஞ்சிருக்கப்படாது. எப்படிப்பட்டவாளை கூப்பிட்டு நாங்க யாகம் பண்ணி 2026ல திமுகவை வீட்டுக்கு அனுப்பப்படும். மக்களுக்கு இந்த நல்லது பண்ணுவோம் அந்த நல்லது பண்ணுவோம், தமிழ்நாட்டை வளர்ப்போம், முடிய வளர்ப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டோம். எப்படியான யாகம் பண்ணி
திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சே ஆகணும். ஏன்னு கேக்குறீங்களா? இந்த சமூக நீதி விடுதி, இந்த காலனி பேரெல்லாம் நீக்கம் பண்றது, இதெல்லாம் பண்ணினா வீட்டுக்கு அனுப்பாம என்ன பண்றது சொல்லுங்க? அது வேற ஜாதி பேர் இருக்கக்கூடிய ஸ்கூல் பேரெல்லாம் மாத்துறது, ஏரியா ஜாதி பேர் இருந்தா மாத்துறது, இப்படி எல்லாம் பண்ணினா வீட்டுக்கு அனுப்பாம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப முடியும் சொல்லுங்க? இதே மாதிரி யாகத்தை பண்ணி அதிமுக ஆட்சியில இருக்கும் போது நீங்க ஏன் வீட்டுக்கு அனுப்பலன்னு கேக்குறான். அதிமுக எதுக்கு வீட்டுக்கு அனுப்பணும்? அவ என்ன சனாதனத்துக்கு எதிரா இருக்காள? வர்ணாசிரமத்துக்கு எதிரா இருக்காளா? இல்ல எங்க அத்திமேர்களும் போராட்சி கிண்டல் பண்றாளா? எங்க அத்திமேர்களுக்கு எதுக்கு அதிகாரம்னு ஏதாவது கேக்குறாளா? இல்ல ஆண்ட ஜாதிகள் பண்றது தப்பு, ஆண்ட ஜாதிகள் அடிமைகளாக மற்ற ஜாதிக்காரால கொடுமைப்படுத்துறது தப்பு அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காளா? இல்ல திராவிடத்தை பத்தி ஏதாவது பேசியிருக்காளா? எதுவுமே பண்ணலையே. அதிமுக இஸ் நாட் திராவிடியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் நாங்க எதுக்கு யாகம் பண்ணணும்? திமுக தான் திராவிட இயக்கத்தை தூக்கி பிடிக்கிறது, திராவிட இயக்க தலைவர்களை தூக்கி பிடிக்கிறது, திராவிட கொள்கைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் படிக்க வைக்கணும், பெண்களை படிக்க வைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நில உரிமையை கொடுக்கறது, பட்டா கொடுக்கறது, வீடு இல்லாதவளுக்கு வீடு கொடுக்கறது, நிலம் இல்லாதவளுக்கு நிலம் கொடுக்கறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்போ நில உரிமை சட்டம்னு எடுத்துட்டு வந்து எக்ஸ்ட்ரா நிலம்னு சொல்லி புடுங்கி நிலம் இல்லாதவளுக்கு எல்லாம் கொடுத்தது திமுக. இப்ப சொல்லுங்க, யாரு திராவிட கட்சி, யாரு சமூக நீதி நிலம் செயல்பட்டு இருக்கா? அவால தானே நாங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும் யாகம் பண்ணி. அதிமுகவை எதுக்கு அனுப்பணும்? மதுரை ஆதீனம் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருக்கு. அவரை போய் விசாரணை அப்படிங்கிற பேர்ல இந்த தமிழ்நாடு காவல்துறை போய் சித்திரவதை பண்றது, அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிஜேபி தலைவர்கள் எல்லாருமே ட்வீட் போட்டிருக்கா. மதுரை ஆதீனம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அவருடைய காரை வந்து யாரோ ஆக்சிடென்ட் பண்ணி அவர் கொலை முயற்சி பண்ணியிருக்கார். அவ எப்படி இருந்தானா தொப்பி தாடி அப்படின்னு சொன்னார். அதை பத்தி விசாரிக்க போறேன்னு சொல்லிவிட்டு இப்ப உடம்பு முடியாம இருக்கிற அவர்கிட்ட போய் கேள்வியான கேள்வி கேட்கிறான். கொஞ்சமா இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு இறக்க குணம் வேண்டாமா? ஈவு இறக்கங்கிறதே இல்லையா? மனிதாபிமானமே இல்லையா? அப்படி ஒரு வயசானவரை படுத்த படுக்கையில இருக்க ஏசி ரூம்ல அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டு அவருக்கு மன உளைச்சலா கொடுக்கணுமா நான் கேட்கிறேன். இதை கேட்டா திருப்பி என்ன தெரியுமா கேட்கிறான்? 3 வேளாண் சட்டம் மோடிஜி எடுத்துட்டு வந்தாரு, அந்த சட்டத்துக்கு எதிராக போராடினவால வயசானவா இல்லையான்னு கேட்கிறோம். சிஏன்னு ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாரே மோடிஜி, அந்த சட்டத்தை எதிர்த்து போராடினவால வயசானவா இல்லையா, அவ அப்ப கஷ்டப்படலையா அப்படின்னு கேட்கிறோம். ஸ்டான் சாமின்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில, ஜெயில ஆஸ்பத்திரியில குடிக்க டம்ளர் கேட்டார், அதை கூட கொடுக்காம கொடுமைப்படுத்தினாலே உங்க ஜி ஆட்சி, அவர் பாவம் இல்லையா? அவர் மேல உங்களுக்கு ஈவு இறக்கம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இங்க எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில போராடினவா மேல துப்பாக்கி சூடு நடத்தின, அதுல 13 பேர் அப்ப ஸ்பாட்லயே இறந்து போயிட்டான். அதுல வயசானவா இல்லையா? அந்த போராட்டத்துல அடிபட்டவால வயசானவா இல்லையா அப்படின்னு கேக்குறேன். நாங்க என்னத்தை கண்டோம்? தமிழ்நாடு அரசு அந்த இடத்துல சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? மதுரை ஆதீனம் சொன்ன போய் சிசிடிவில அம்பலம் ஆயிடுத்து. மதுரை ஆதீனமோட கார் தான் வேகமா வந்திருக்கு. இவர் சொன்ன மாதிரி யாரும் அங்க குல முயற்சி எல்லாம் பண்ணல. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக மனுஷ பாவம் உடம்பு முடியலன்னு படுத்த படுக்கையா இருக்கிறச்ச ஈவு இறக்கம் இல்லாம அவர் வந்து விசாரணை பண்றாரு. எல்லாம் அந்த பழ போன சிசிடிவினால வந்தது. தமிழ்நாட்டோட பர் கேபிட்டா இன்கம் சராசரி வருமானம் அப்படிங்கறது என்னது எவ்வளவு பர்சன்டேஜ்? 8.15% ரேட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கான். திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் ட்வீட் போட்டு இருக்கா. அதெல்லாம் படிக்கிறச்ச ஆப்வியஸ்லி வயிறு ஏறியது. திமுக ஆட்சி என்ன சொல்றது அப்படின்னா, வந்த 4 வருஷத்துல சராசரி வருமானம், தனிநபர் சராசரி வருமானம் அப்படிங்கறத 8.15%க்கு வளர்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கலாம். வளர்ச்சி விகிதம் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போதைக்கு தமிழ்நாட்டினுடைய சராசரி வருமானம் அப்படிங்கறத 1.96 லட்சம், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குதான் சராசரி ஒருத்தருடைய இங்க வருமானம். இவன் இதை வளர்த்து விட்டாலாம். அதிமுக ஆட்சியில இருக்கும்போது மட்டும் வளரலையா? அதை நம்ம கேட்ட என்ன தெரியுமா சொல்றா? அதிமுக ஆட்சியில இருக்கிறச்ச அவ டைம்ல வந்து பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 1.43 lakhs தான், அதாவது 4.42% ரேட்ல தான் வந்து வளர்ந்துருக்கு. ஆனா திமுக ஆட்சியில மோர் தென் 8% ரேஞ்சுக்கு வளர்றது அப்படின்னு பெருமை பேசிக்கிறார். இதுக்காக தான் இந்த கல்வி நிதி, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அதுக்கான நிதி எல்லாம் இங்க மோடிஜி கொடுக்காம வச்சிருக்க. வெளிநாட்டுல இருந்து யாராவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வந்து பண்ணணும், வேலை வாய்ப்புகள்லாம் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்களும் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் வாங்க, அங்க உங்களுக்கு நல்ல மானியம் எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாராம். திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாடுனுடைய பர் கேபிட்டா இன்கம் வளருது அப்படிங்கிறது சங்கிகளுக்கு எவ்வளவு சோகமான விஷயம் தெரியுமா?
இதுல வேற காலையில ஒரு ட்வீட், தமிழ்நாட்டுல 39,666 ஃபேக்டரிஸ் இருக்கான், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகமா, அதை வேற பெருமை பேத்திக்கிறான். இருங்க சைமன், அதான் சீமானை இறக்கி விட்டு, இவ்வளவு ஃபேக்டரிஸ் இருந்தா நதி எங்க ஓடும், காத்து எங்க வீசும், மரம் எங்க வளரும், மாடு எங்க திரியும் அப்படின்னு மாநாடு நடத்த சொல்றோம். அது எப்படி நல்ல பேர் வரலாம்? திராவிட மாடல் ஆட்சிக்கு நல்ல பேர் வந்துச்சு அப்படின்னா தூக்கம் வராது. இன்னைக்கு ஒரு நியூஸ், சங்கிங்க வயித்துல பால் வாக்குற மாதிரி ஒரு நியூஸ். எப்படா திமுகவை குறை சொல்லலாம் அப்படின்னு அலைஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கும், எப்படா திமுக காரன் டீ கடைக்கு வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும், எப்படா திமுக காரன் பிரியாணி கடைக்கு வருவான் அப்படின்னு கண் விழிச்சு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கும் ஒரு இன்ப செய்தி வந்திருக்கு. என்னன்னு கேக்குறா, பெரம்பலூர்ல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, திருச்சியில சித்தார் மருத்துவமனை அப்படின்னு இருக்கு. அந்த 2 மருத்துவமனைக்கும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை கொடுக்க அந்த அனுமதியை தமிழ்நாடு அரசு தற்காலிகமாக மக்களினுடைய நன்மைக்காக நிறுத்தி வச்சிருக்கு. இதுல என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையினுடைய ஓனருடைய அப்பா திமுக காரர். இது ஒண்ணு போதாதா எங்க வயிற்றுல பால் காக்கிறதுக்கு? இப்போ அங்க அந்த ஊர்ல கிட்னி எல்லாம் தவறான முறையில திருட்டுத்தனமா வாங்குறாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்தோடனே தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் அரசு தான் என்ன பண்ணிட்டு ஆய்வு பண்ணி இந்த 2 ஹாஸ்பிட்டலுக்கும் தற்காலிகமாக நீங்க இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அனுமதியை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. திமுக ஆட்சியில இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்தா நாங்க எப்படி அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் திமுக காரர், அந்த ஹாஸ்பிட்டல்காரர் திமுக காரர் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் பண்ணலாம். இந்தியாவிலேயே ஒரு நியூஸ், நேஷனல் நியூஸா ஆக்கி திமுக மேல அவதூறு பரப்பலாம் நினைச்சுட்டு இருந்தா உடனே திமுக அரசு நடவடிக்கை எடுத்துருது. அப்படி வந்து நாங்க சும்மா விடுவோமோ? சும்மாவே வதந்தியையும் அவதூறையும் பரப்புவோம். இதுல ஒரு செய்தி மாட்டினா விட்டுருவோமா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதாகவும் எதனால அவர்கள் இந்த அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மக்களுடைய நன்மைக்காக தமிழ்நாடு அரசே ஆய்வு செய்து அந்த 2 மருத்துவமனைகளுக்குமான அனுமதியை நிறுத்தியிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்றவனுடைய அப்பா திமுக காரர் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக சங்கிகள் இதை ஆஸ் யூஷுவல் திமுக தலைமையோட கோத்து விடுவதற்கான எல்லா சூழ்ச்சியையும் செய்யறாங்க. நடவடிக்கை எடுத்ததும் திமுக அரசு தான். அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. உண்மையாகவே இப்போதைக்கு அனுமதியை ரத்து பண்ணி இருக்கிறாங்க. அது குறித்து விசாரணை அப்படிங்கிறது இன்னுமே இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதை நிறுத்தினாங்க, யார் மேல குற்றம் இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், சட்டத்தை இன்னுமே டைட்டன் பண்ணணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இன்னுமே கெடுபிடி ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வச்சுக்கலாம். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கு. இந்த கட்சி அந்த கட்சிங்கிறதுனால நம்ம பயாஸ்டா பேச போறது கிடையாது, சங்கிகள் மாதிரி. சரிங்களா? இப்ப இதுல ஒரு மிக முக்கியமான விஷயத்த நம்ம என்ன சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹரியானால யார் ஆட்சி நடக்கிறது? எங்க ஜியோட ராமராஜ் ஆட்சி தான் நடக்கிறது. அங்க பிஜேபியினுடைய எம்பி ஒருத்தர் இருக்க, சுபாஷ் பாரலா அப்படி. அவருக்கு ஒரு பையன் விகாஷ் பாரலா, அவர் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரியினுடைய மகளை கடத்திய வழக்கு இருக்கு. அந்த வழக்குல கைதாகி இப்ப ஜாமீன்ல இருக்க. இப்போ அவருக்கு அங்க இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் ப்ரமோஷன் கொடுத்திருக்கு. அங்க ஹரியானா அரசினுடைய மாநில அரசின் உதவி தலைமை வழக்கறிஞராக அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. இப்ப இந்த கேஸ்ல எப்படி நீதி கிடைக்கும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ தவறு செய்பவர்கள் எந்த இடத்துல வேணாலும் இருப்பாங்க. ஒரு அமைப்புல சேர்ந்திருக்கலாம், ஒரு கட்சியில சேர்ந்திருக்கலாம், நம்ம குடும்பத்துல இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போறோம் அங்க இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒருவர் தவறானவர்னு தெரிந்த பிறகு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த நபரினுடைய இல்ல அந்த அமைப்பினுடைய அந்த கட்சியினுடைய முகமாக இருக்கும். அப்போ தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் திமுக நடவடிக்கை எடுக்குது. ஆனால் அந்த திமுக மீது அவதூறையும் வதந்தியும் பதப்பக்கூடிய இந்த சங்கிகள் எல்லாருமே வாய்மூடி அமைதியாக இருக்கிறார்கள். எப்போ அதிமுகவில், அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியில ஒரு பாலியல் சம்பவம் நடந்தது இல்லையா, அதில் தண்டனை பெற்ற 9 பேரில் 4 பேர் அதிமுகவினர். அதை பத்தி இந்த நடுநிலை நக்கீஸ் அப்படிங்கிறவங்க வாயே திறக்கல. அந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு அதிமுக வேலை செய்தது அப்படிங்கறதே நம்ம பார்த்தோம்.
பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது பாலியல் துன்புறுத்தல் வழக்கு இருந்துச்சு. பிஜேபி அவருக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தது அப்படின்னு பார்த்தோம். பிரிஜ்பல் ரேவண்ணா மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு. பல 100 பெண்களை வந்து ஒரு மிரட்டி பாலியல் வன்முறை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஆதாரத்தோடு இருந்தும் அவரை எம்பி எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஓட்டு கேட்டவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக கும்பல். அப்போ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த குற்றவாளியை தண்டிப்பது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு பண்பு, மனித பண்பு. அந்த பண்பு அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்குதா? அவங்க ஓட்டு கேட்டு வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத மக்களுடைய சிந்தனைக்கு விட்டுடுறேன்.